புகழேந்தி சார் வணக்கம். இந்த அதிமுகவில் ஒவ்வொரு நாளும் அணி அணியாக பல்வேறு தலைவர்களோடு அங்கு இணையும் காட்சிகள் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. ஒரு மினி அதிமுக போல இப்போது தாவேகா மாறிவிட்டது. செங்கோட்டையன், கடம்பூர் ராஜு, வெல்லமணி நடராஜன், எம்ஆர் விஜயபாஸ்கர் சி மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்ஜி சம்பத், எம்எஸ் ஆனந்தன், சிவபதி என ஒரு மினி அதிமுகவே இப்போது தாவேகாவுக்குள் இருப்பது போல இருக்குது. இதுக்கு என்ன சார் காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன பின்னணி? எதுக்கு எல்லாரும் அங்கே போறாங்க? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. குட் ஈவினிங் கண்ணன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க சார். ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா, புரட்சி தலைவி அம்மா இறந்த பின்னால் இந்த கேமராக்கள் ஒரே இடத்தில் தான் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்சியை வச்சுட்டு போனாங்க. எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் இயக்கம் தழைக்கும் வளரும்லாம் சொன்னாங்க. ஆனா அதுல மண்ணள்ளி போட்டானுங்க. அந்த கனவுல நாசம் பண்ணி ஒரு தலைமையினுடைய பிடிப்பு, தலைமையினுடைய அதிகாரம், சர்வாதிகாரம் எப்பொழுது கை ஓங்குகிறதோ அங்கே யாருமே இருக்க விரும்ப மாட்டார்கள். ஆகவே ஒரு புகலிடம் தேடுகிறார்கள், தஞ்சம் அடைவதற்கு ஒரு இடம். அனாதைகளான, இப்படியே சொல்லுவேன் நான், அரசியல் அனாதைகளாக்கப்பட்ட அவர்கள் எங்கே போனால் ஒரு அரசியல் நடத்தலாம் என்கின்ற ஒரு எண்ணத்திலே, அடிப்படையிலே இருக்கின்ற கட்சிகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த கட்சி தான் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அதை தேர்ந்தெடுத்து என்னை பொறுத்தவரை அந்த இடத்தை நோக்கி வருகிறார்கள். சாறை சாறையாக வருகிறார்கள். ஒருத்தரா 2 பேரா வந்துகிட்டே இருக்காங்க கண்ணன். நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட பேசும்போது சத்தியத்துல தனியா தலைப்பு போட்டிருந்தீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வருவார்கள், தொடர்ந்து வருவார்கள்னு சொன்னா அதை எடுத்து நீங்க தலைப்பா போட்டிருந்தீங்க. இன்றைய தினம் பார்ப்பீர்களேயானால் மிக தெளிவாக சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் வருவார்கள், மீண்டும் மீண்டும் இணைவார்கள். நேற்று ராத்திரி ரோம் எரியிறப்போ அவருடைய மன்னன் நீரோ பிடில் வாசிட்டு இருந்த கதையை படிச்சிருப்பீங்க நீங்க. கட்சியே போச்சு, எல்லாரும் வெளியில போறாங்க. நீங்க துணை பொதுச் செயலாளர்னு சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ எல்லாம் ஒரு மனிதனா எங்களெல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்ட, அவங்களுக்கு எல்லாம் என்னையா பதில் சொல்றதுன்னு கேட்டு வேலுமணி தகராறு பண்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனது பேனாமுனையை எடுத்து கையெழுத்து போட்டு வளர்மதி என்பவரை நான் நீக்கிறேன், நீக்குவதற்கே பிறந்தாரா இவர் என்பதுதான் எனக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. ஒரு மனிதன் உருவாக்க பிறந்திருப்பான், ஒரு கட்சியை வளர்க்க பிறந்திருப்பார்கள், அந்த கட்சி பீடுநடை போட வேண்டும் என்று நினைப்பார்கள், அந்த முன்னேற்றத்திற்காக தான் தலைவராக இருப்பார்கள். ஆனால் நீக்குவதற்காகவே ஒரு மனிதர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நீக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஆகவே தலைமை மீது வெறுப்பு கொண்டு அந்த முகாமில் இருந்து வெளியேறி வருகிறார்கள். வருபவர்களை அவர்கள் அனைத்து ஆதரவளித்து வரவேற்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை விஜய் தலைமையில இருக்கின்ற, முதல்வர் தலைமையில் இருக்கின்ற அந்த தாவேகா கட்சி, திரு ஆனந்த் மாண்புமிகு அமைச்சர் மூலம் அதை நிறைவேற்றி வருகிறது. இதைத்தான் நாம் இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு ஒரு 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவில் உள்ள ஒன்றிய செயலாளரிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள் என கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் கொங்கு மண்டலம் அண்டு தென் மாவட்டங்கள், டெல்டா மண்டலம், ஒரத்தநாடு சேகரிலிருந்து இங்கே முக்கியமான புள்ளிகள் வரை, அங்கு தென் மாவட்டங்களில் கடம்பூர் ராஜிலிருந்து பலரும் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொண்டர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? நீங்கள் எப்பவுமே தொண்டர்களோட உணர்வுகளை அதை பிரதிபலிப்பீங்க. இப்போதைக்கு அதிமுக தொண்டர்களின் நிலை, அவர்கள் தாவேக்கா பக்கம் சாய்வதா, அல்லது இரட்டை இலைக்கு போட்டு வெற்றி பெற்ற மரகதம் குமரவேலிலிருந்து அம்பாசமுத்திரம் எசக்கி சுப்பையா வரை, இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் வரை தொடர்ந்து இரட்டை இலையில் வெற்றி பெற்றவர்கள் அப்படியே விசில் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டு அவர்கள் தாவேக்காவில் இணைகிறார்கள். உண்மையில அவங்க போட்டியிட முடியுமா? போட்டியிட முடியாதுன்னு சொல்றாங்களே ராஜினாமா செய்தவர்கள். ஏன் சார் போட்டியிட முடியாது? நீங்க வெற்றி பெற்ற 10 நிமிடங்களில் உங்கள் ராஜினாமாவை கொடுப்பதற்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இல்லையா? ஒருவர் வெற்றி பெறுகிறார், வேண்டாம் என்று முடிவு செய்கிறார், ராஜினாமா. ஏன்னு சொன்னதுனால சொல்றேன், அவங்க ராஜினாமா செய்வதற்கு முன்னதாக அவர்கள் மீது ஒரு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் மாற்றி ஓட்ட போட்டிருக்கிறதால் அது தவறு என்று ஒரு வழக்கு இருக்கிறது.
அதைத்தான் இன்னைக்கு இன்பதுரையும் தலைவாய் சுந்தரமும் சொல்கிறாங்க. அவங்க 4 பேர் போட்டியிடக்கூடாது, தேர்தல் நடத்தக்கூடாது வழக்கு போட்டிருக்காங்க. நீங்க ஒருத்தர் சிரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா நீட்டா ஆப் அடிச்சாங்க. அதாவது எல்லாரையுமே ஏமாற்றி முதுவிலை குத்திய ஒருவருக்கு அழகா அவங்க குத்திட்டாங்க. என்ன பண்ணாங்க, வா 25 பேர் நாங்க மாத்தி ஆதரவு தந்து ஓட்டு போட்டோம்னு சொன்னேன்ல, கம்ப்ளைண்ட் பண்ணோம். உடனே நீக்கிட்டீங்க எங்களை. ஓகே மாவட்ட செயலர் காலி, எல்லாம் காலி, அமைப்பு எல்லா பதவியில இருந்து எடுத்துட்டீங்க. இப்ப என்ன வேணும்? லெட்டர் வேணும். என்னன்னு வேணும்? மன்னிப்பு கடிதம் வேணும். தரமா வச்சுக்கோ. எங்க போய் கொடுக்கணும்? சபாநாயகர்கிட்ட கொடுப்போம், வா போலாம். கொடுத்தாச்சு. உடனே அந்த 30 நாளைக்குள்ள சபாநாயகர் அதை உடனே ஏற்றுக்கொண்டார். அது ஒரு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன என்கொயரி இருக்குன்னு அவரு பேருக்கு போட்டு விட்டாரு. ஆகவே there is the matter is end. அங்க பழனிசாமிக்கு நீட்டா, பழனிசாமி நகமும் சதையும் உடலும் உயிரும் இப்படியெல்லாம் இருந்தவர்களை, கண்ணும் இமையும் போல இருந்தவர்களை காத்து பக்கத்திலே வைத்துக் கொள்ள முடியாமல் தூக்கி எறிகிறார். ரைட், நீ தூக்கி எறிய, வேடிக்கை பாரு இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படி பொறுமையா இருந்துட்டு இப்ப மறுபடியும் அதே படை கிளம்பி வருகிறது. அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அது மேல ஆக்ஷன் எல்லாம் எடுக்க முடியாது. ஆக்ஷன் எடுக்கல. இப்ப போட்டியிடலாம். இந்த 6 பேர் ராஜினாமா பண்ணவங்க போட்டியிடலாம். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை பதில் சொல்லுங்க நீங்க. இப்ப நிர்வச்சன் சதன், அசோகா ரோடு, நியூ டெல்லி, அங்கதான் தேர்தல் ஆணையம் இருக்கு. அதுல 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறார்கள். அப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒருத்தர் இன்சார்ஜ் எல்லாம் போடுவாங்க எலெக்ஷன் நடக்கிறப்போ. அப்புறம் ஆர்வோ இருப்பாரு. இப்ப இன்பதுரை எப்ப தேர்தல் ஆணையர் ஆனாரு? நாங்க நிக்க விட மாட்டோம் என்று சொல்வதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இவர் தேர்தல் ஆணையரா இல்ல ஆர்வமா? ஆர்வோ தான் சொல்லுவாங்க நீங்க நிக்க கூடாது, நிக்கணும்னு. நிற்க விட மாட்டோம் அப்படின்னா நிற்க விட மாட்டோம். உங்க கட்சி வேட்பாளரே நிக்க போறது இல்ல. டிஎம்கே அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுது. அழகா என்ன பண்ண போறாரு, விக்ரவாண்டியிலும் பழனிசாமி எடுத்த நிலைப்பாட்டை எடுக்க போகிறீர்கள். நிற்க போவதில்லை, தேர்தலை சந்திக்க போவதில்லை, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயை எதிர்கொள்ள போவதில்லை. அது தெரிஞ்ச கதை. அது மாத்தி உளறிட்டு இருக்காரு. நிற்க விட மாட்டோம்.